மெட்டீரியல் எல்லாமே எம்ஐ அண்ட் எம்ஐயோட சப் பிராண்டோட மெட்டீரியல்ஸ். இதில் ஆல்மோஸ்ட் இருக்கிற 4 மெட்டீரியலில் 3 மெட்டீரியல் நம்ம ஊரில் கிடைக்காத மெட்டீரியல்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸஸில் இருந்து ஆரம்பிக்கலாம். மற்ற மெட்டீரியல்ஸ் எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இது வந்து எம்ஐயோட சப் பிராண்ட் டிஎஸ்ன்ற பிராண்டு. ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு கிளாஸ் அண்ட் ஃபைபர் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஃப்ரேம் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி தான் பர்ச்சேஸ் பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் அவுட்டோரில் பிளாக் கலர்லேயும் இன்டோரில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் தெரியுன்ற மாதிரி கம்பெனி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு ஸ்பெக்கு. இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணோம். எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. பாஸ் டெஸ்ட் ஆன் 2020/3/2000 போட்டிருக்காங்க. மேபி ஏதாவது சர்டிஃபிகேஷன் இருக்கான்னு பார்ப்போம். என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு துடைக்கிறதுக்கு கிளாத் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. எப்படி இருக்குது மெட்டீரியல் அப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சில புக்லெட்ஸ் ஆஸ் யூஷுவல் எல்லாமே சைனீஸில் இருக்குது. எதுவும் நம்மளுக்கு தெரியாது. அப்புறம் இந்த கம்பெனியோட டிசைனிங் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கிளாஸ் ஃப்ரேம் இருக்குது, என்னென்ன மாடல் இருக்குன்னு. நம்ம வாங்கின மாடல் இதுதான். எதுவும் மாடல் நம்பர் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா TACQB 251199 கொடுத்துருக்காங்க. பெரிய நம்பராக கொடுத்துருக்காங்க. ஏதாவது சின்னதாக கொடுத்து வந்துருக்கலாம், பெட்டராக இருந்துருக்கும். இதையும் ஓரமாக வச்சிடலாம், தேவையில்லாததான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் கேஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி எக்ஸ்பெக்டடை விட நல்லா இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ஒர்த்துன்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம அப்புறம் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃபைனலாக கிளாஸு. இதுக்கப்புறம் இந்த ஓரமாக வச்சிடலாம். நம்ம ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணுவோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பிரிச்சு ஒரு வச்சிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். கிளாஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. மெட்டீரியல் ரொம்ப சீப்புன்னு சொல்ல முடியாது, ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது. இது நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா 2300 to 400 வரை வருது. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒர்த்தாக இருக்குது நினைக்கிறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியும். அவுட்டோர் இன்டோர் கண்டிஷனுக்கு வியூவிங் எப்படி இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஸோ கிளாத்தோட மெட்டீரியல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லாவே இருக்குது. எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. லப்பர் இது எல்லாமே வந்து 5 லப்பர் கிரிப்ஸ் தான். ஸோ வழுக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. யூசேஜ்க்கு அப்புறமேட்டா ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள். ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு என்னோடய ஃபைனல் டிசிஷனை சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஹியூமிடிஃபையர்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இது அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. பட் நார்மலாக ஹியூமிடிஃபையர் வந்து ஒரு ட்ரையான பிளேஸில் அந்த மாதிரி இடத்துல ரூமில் வச்சுக்கிறது பெட்ரு. நம்ம ரூமோட வாட்டர் கெப்பாசிட்டியை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கும். ஒரு ஏரில் ஒரு ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ பெட்டராக இருக்கும். நாங்கள் இப்போ ரிஃபைனரி ஏரியாவில் இருக்கிறதுனால எங்களுக்கு இது தேவைப்படுது. சம்மர் டைம் வேறு இப்போது. ஸோ இது இருந்தால் கொஞ்சம் ரூம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும், இதில் எசன்ஸ் ஆயில் ஊற்றினோன்னா இன்னும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனால் அந்த பர்பஸ்க்காக நாங்கள் இதை வாங்கினோம். இது நம்ம ஊர் ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 1000 rupees வரும். 1000 to 1100 வரைக்கும் போகும். பட் குவாலிட்டி எப்படி இருக்குது மற்றதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணிட்டு பார்ப்போம். திறந்தோடனே பார்த்தீங்கன்னா புக்லெட் இருக்குது. சைனீஸில் தான் இருக்குது வழக்கம் போல். எதுவும் நம்மளுக்கு யூஸ் ஆகாது. பட் பிக்சரில் கொடுத்துருக்கிறதுனால பெட்டர். நம்ம பிக்சரை பார்த்து தெரிஞ்சிக்கலாம்னு நினைக்கிறேன். வேணுன்றவங்க பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா USB Type-C எதுக்கும். லக்கிலி இதுக்கும் TFC Type-C இருக்கிறதுனால நம்மளுக்கு தனியாக ஒரு கேபிள் ப்ரிஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் இப்போ USB Type-C இருக்குது. இந்த ஃபோனை பற்றி சொல்லுறீங்க, இவங்க ஏன்னு தெரியல இன்னும் மாற்ற மாட்டுறாங்க.
வேறு என்ன இருக்குது? ஸோ டெஸ்ட் பாஸ்க்கான கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எதுவும் பாக்ஸில் இல்லை. பாக்ஸை ஓரம் வச்சுட்டு நம்ம கேஜெட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் MPV H1 இந்த மாடலோட பேர். ஸோ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா பில்ட் பிளாஸ்டிக் தான். ஆனால் மட்டமான பிளாஸ்டிக் சொல்ல மாட்டேன், நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. வேறு எதுவும் இதில் நோட் பண்ணுற மாதிரி இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, இது நம்ம நார்மல் பவர் பேங்க்லேருந்து யூஸ் பண்ணலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது தண்ணி ஊற்றியாச்சு. எசன்ஸ் ஆயில் எடுத்து, இது வந்து நாங்கள் சேம் அதே கடையிலேருந்து வாங்கணும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 3 டாப்ஸ் போதும்னாங்க ஒரு யூசேஜ்க்கு, ஒரு சிங்கிள் யூசேஜ்க்கு. அதே மாதிரி ஒன்ஸ் போட்டோன்னா 3 to 4 hours வரும்னு சொன்னாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லணும். ஃபஸ்ட் வியூவில் நல்லா இருக்குது. ஸோ இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே ஒர்க் ஆகுது. நல்ல ஃப்ளேவர் வருதுன்னு சொல்லலாம். இதில் எல்இடி ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த எல்இடி பிடிச்சிருக்கோ அது மாதிரி வச்சுக்கலாம். நல்லா சூப்பராகவே ஒர்க் ஆகுது. எதுவும் பெருசாக கம்ப்ளைண்ட் சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ நேரம் வருது, அதே மாதிரி ஒரு பவர் பேங்க்கில் யூஸ் பண்ணால் ஒரு சிங்கிள் சார்ஜில் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம் கண்டினியூஸாக. மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபுல் ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், செக் பண்ணிக்கலாம். ஓகே, கடைசியாக நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் இது வந்து Amazfit GTR 2E. இது வந்து நம்ம ஊர் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அரௌண்ட் 7,000 வருது. நம்ம ஊரில் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் செக் பண்ணோம், 10,000 கிட்ட போட்டிருக்காங்க. பட் இங்கே வந்து அந்தளவுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் கிடையாது. என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆண்ட்ராய்ட் 5.0 மேலே அண்ட் iOS 10 அபோவுக்கு மேலே தான் சப்போர்ட் ஆகும். என்னென்ன ஃபீச்சர்ஸ்னால், பெட் ஆக்சிஜன் போட்டிருக்காங்க, ஸ்லிப் குவாலிட்டி, PAI, ஆல்வேஸ் AMOLED டிஸ்பிளே, லாங் அல்ட்ரா லைஃப் பேட்ரி, வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல. வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கிற மாதிரி நான் இது வரைக்கும் எந்த வாட்ச் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போது மெட்டீரியலில் பார்த்தோன்னா இதோட ப்ரீவியஸ் ஜென் GTR 2 அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு ஃபீச்சர் பழைய ஜென்லேருந்து இதுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கால் பேசுகிறதுக்கான ஃபீச்சர் கிடையாது இதில். ஏன்னா இதில் ஆப்வியஸாக காஸ்ட் கண்ட்ரோல் காரணமாக மைக் அண்ட் ஸ்பீக்கர் இதுலேருந்து எடுத்துட்டாங்க. இருந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நம்ம பெருசாக அதை கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. நான் என்ன 7,000 நம்ம ஊர் காசுக்கு 7,000க்கு பர்ச்சேஸ் பண்ணோம். நம்ம இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் எந்த பிராண்ட்லேயுமே வந்து கால் குவாலிட்டி மாதிரி எந்த ஃபீச்சரும் கொடுக்கறதில்ல. ஸோ தெர் இஸ் நோ கம்ப்ளைண்ட் அபவுட் தட் ஒன். மெட்டீரியல்னு பார்க்கும்போது அலுமினியம் தான், பட் ப்ரீமியமாக இருக்குது. பார்க்குறதுக்கு சீப்பாகவோ இல்லை ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகிற மாதிரியோ தெரியல. பட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூவில் தான் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். ஸ்டாப் மெட்டீரியல்னு பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. சீப்பாக தெரியல, அதே மாதிரி ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்ல முடியல. பட் ஓகேவாக இருக்குது. வேணும்னா இது ஈஸிலி ரீப்ளேசபிள் ஸ்டாப் தான். இப்போ என்னென்ன சென்சார்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இதில் நார்மலான ஃபிட்னஸ் பேண்டில் இருக்கிற ஆக்சிலோமீட்டர், ஜெரோஸ்கோப் சென்சார்லாம் இருக்குது. அது இல்லாமல் ரைஸ் டு வேக்கப் அண்ட் ஆல்வேஸ் இது இருக்கிறது தேவையான ஆம்பியன்ட் லைட் சென்சாரும் எக்ஸ்ட்ராவாக இதில் டெம்பரேச்சர் சென்சார் இருக்குது. எந்த பர்சன் இதை வேர் பண்ணுறாங்களோ அவங்களோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணும். அது இல்லாமல் பிளட் ஆக்சிஜன் மெஷர் பண்ணுறதுக்கு பிளட் ஆக்சிஜன் சென்சார் இருக்குது. இது இல்லாமல் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா, நீங்கள் இதில் பண்ணிங்களாலே தெரிஞ்சிடும். உங்களோட ஆக்டிவ் கோல்ஸ் பார்க்குறது, PAI, ஹார்ட் மானிட்டர், ஒர்க் அவுட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எல்லாமே இதில் இருக்குது. ஒரு நார்மல் பேசிக் பர்சன் இல்லை அவுட்டோர் ரன்னிங், வாக்கிங் அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆக்டிவிட்டீஸ்க்குள்ளே நம்மளுக்கு இப்போதைக்கு புதுசுன்றதுனால நம்மளோட பர்சனல் ஆக்டிவிட்டீஸ் எது எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இதில் சேவ் ஆகும்.
இது நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல், நம்மளோட ஹார்ட் மானிட்டரை வச்சும் பிளட் ஆக்சிஜனை வச்சும் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் எல்லாத்தையுமே கரெக்டாக கால்குலேட் பண்ணி சொல்லிடும். இது எல்லாமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட்டிஃபிகேஷனுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்வைப் அப் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதில் நம்மளுக்கு நார்மல் ஃபீச்சரான டார்ச்ன்றது ஜஸ்ட் இந்த டிஸ்பிளே ஆன் ஆகுது. இது பெருசாக நம்மளுக்கு பிரைட்னஸ் இல்லை, பட் ஒரு ஃபீச்சர்னு கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அது இல்லாமல் ஆட்டோ பிரைட்னஸ், ஸ்லீப் மோட், லாக் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதோட ஃபைனல் ஃபீச்சர்னு பார்க்கும்போது அவங்க கீ ஃபீச்சராக சொல்லியிருக்கிறது இதில் அலெக்ஸா சப்போர்ட் இருக்குது. இப்போ ரீசெண்ட் அப்டேட்டில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வாட்ச் லான்ச் ஆகி ஆல்மோஸ்ட் 5 months ஆகுது. இப்போ வந்து இதில் அலெக்ஸா சப்போர்ட் இருக்குது, ஆஃப்லைன் அலெக்ஸா சப்போர்ட். பெருசாக எதுவும் அதில் ஃபீச்சர்ஸ் இல்லை. வெதர் ரிப்போர்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேபி ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போது இது வியட்நாமில் பார்த்தீங்கன்னா இப்போது 7200 கிட்ட நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். நாங்கள் இந்தியன் பெரிய வெப்சைட்டுன்னு பார்க்கும்போது அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதிலலாம் சர்ச் பண்ணி பார்த்தோம். ஆல்மோஸ்ட் 10,000 கொடுத்துருக்காங்க. ஹோப்ஃபுல்லி நம்ம ஊரில் சீக்கிரமாக குறைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது 7,000க்கு ஒர்த்துன்னு நினைக்கிறேன். பட் 10,000ன்றப்போ கொஞ்சம் ஓவர் ரேட்டடாக இருக்குது. மேபி ஒரு 1,000 2,000 கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த வாட்சை கன்ஃபார்மாக ப்ரிஃபர் பண்ணலான்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.